ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சித்து விலாக்ஸ். இது நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க. அதை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நேற்று மண்டபத்துலேருந்து அப்படியே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கோவில் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை புட்டுத்தோப்பில் இருக்கிற புட்டு சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் தாங்க கல்யாணம் நடந்துச்சு. நம்மளும் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகியாச்சு. நம்ம வந்து பொண்ணோட தாய்மாமன் வீடுங்க. தாய்மாமன் வந்து மாலை போட்டாங்க. கோயிலுங்கிறதுனால நிறைய சம்பிரதாயங்களும் இல்லைங்க, சிம்பிளாகவே தான் இருந்தது. மாலையெல்லாம் போட்டுட்டு 2 பேருமே, பொண்ணோட தாய்மாமா மாப்பிள்ளையோட தாய்மாமா, அவங்கவுங்க மாலை போட்டாங்க. போட்டுட்டு கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிறப்பான முறையில் தாலியும் கட்டியாச்சுங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட நல்லபடியாக சொக்கநாதர் ஆசியோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. பாசமலர்களை ஒரு சில கிளிப்ஸ் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கோயிலில் கல்யாணம்னா அங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டாங்கங்க. பண்ணிவிட்டு நம்ம செல்லக்குட்டியே அப்படியே ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கோயிலில் வச்சு நம்மளும் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் ஆட்டோ ஏறி மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. சரியான டிராஃபிக்கு, வெயிலும் கூட. அப்படியே மண்டபத்துக்கு வந்தோன்னா அடுத்து என்ன, கல்யாண சமையல் சாதம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நல்லபடியாக சாப்பிட்டோங்க. செம்மையாக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லபடியாக ஒரு திருப்தியான சாப்பாடு. என்ன வெயில்னால தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருந்துச்சு. பட்டு சேலைலாம் கட்டிக்கிட்டு கசகசன்னு. கூட்டு, பொரியல், அப்பளம், பிரியாணி, வெஜிடேரியன் தாங்க. வெஜ்ஜு பிரியாணி, அப்புறம் சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாமே இருந்ததுங்க. எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு நாங்களும் மண்டபத்துலேருந்து அப்படியே செம்ம வெயில், சரியான வெயில். பட்டு சேலைலாம் கட்டிட்டு அப்படியே ரொம்ப கசகசன்னு இரிட்டேட் ஆயிடுச்சு. அதுலேயும் இந்த பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது பெரிய பஞ்சாயத்துங்க. அதுவும் தாத்தா பாட்டிலாம் கூட வந்துட்டாங்கன்னா ரொம்ப செல்லம், ரொம்ப அடம் பண்ணி வீடியோ எடுக்கவே முடியலைங்க இந்த பிள்ளைங்களால். எதை எடுத்தாலும் அடம் பண்ணாங்க. அப்படியே வர்ற வழியில் விநாயகர் சதுர்த்திக்காக வச்சுருந்த பிள்ளையாரை ஒரு தரிசனம் பண்ணியாச்சுங்க. செம்ம அழகாக இருந்தார். அவரையும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நேராக ஜங்ஷன் ஸ்டாப் போயிட்டோங்க. அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம ஸ்ட்ரைட்டாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்து நேற்று வந்து முகூர்த்த டைம் வேறையா, சரியான கூட்டம். எல்லா பஸ்ஸுமே கூட்டம் தாங்க. ஒரு வழியாக ஏறி அருப்புக்கோட்டை வந்தாச்சு. அருப்புக்கோட்டை வந்தால் உள்ளே வந்துட்டு விநாயகர் ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால உள்ளே பஸ்ஸு விடலைங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் பஸ் வந்துச்சு. ஏறி ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தவங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சுங்க. இதோட வீடியோ முடியுதுங்க. இதே மாதிரி இன்னொரு விலாகில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்து விலாக்ஸை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், நன்றி. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல விலாகில் சந்திக்கலாம்.